ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னடா எடுத்துடனே என்னோடய ஃபேஸ் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எங்கள் அண்ணியோட அக்கா அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனு. ஸோ அதனால் அப்படியே டேரெக்டாக ஊருக்கு வந்தாச்சு. ஏன்னா வெயிலின் தாக்கம் வேறு அதிகமாக இருந்ததுனால அப்படியே வீட்டுக்கு எங்கள் அண்ணன் கூப்பிட்டுட்டு வந்துடுச்சு. சரின்ட்டு அங்கே வீட்டில் ஏன்னா எடுக்கவும் டைம் இல்லை. ஏன்னா தம்பிக்கு தெரியாமல் வந்தோம். பாப்பா மட்டும் கூப்பிட்டுட்டு தம்பியை அப்பாட்ட விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா தம்பி கொஞ்சம் ஃபீவராக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டாக லூஸ் மோஷன் வேணா போய்கிட்டு இருந்துச்சு. வெயில் சேராது அப்படின்றதுனால அப்படியே நாங்கள் டேரெக்டாக பாளையத்துக்கு வீட்டுக்கு அப்படி பாளையத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இங்கேருந்து சீர் கொண்டு போகிற மாதிரி. ஸோ அதில் தண்ணிப்பழம் விட்டுச்சு. அதையும் வாங்கி சாப்பிட்டு வெயில் வேறு அடிக்குதா, ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்ணும். எவ்வளோ கிலோ எடுத்துரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ ஓகேவா, அதனால் தண்ணிப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் பேர் வரணும். ஏன்னா சீர் மொத்தமாக கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பேர் வரணும் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். தனுக்குட்டி அப்படி ஃபுல் பழத்தையும் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் அது சரி ஓகே பிள்ளை ஆசைப்பட்டுச்சு அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கடுத்து அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம சீர் கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மக்களையும் வெயில் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா தம்பியை கேமரா எடுறா தம்பி அப்படின்னு வச்சு என்னோட ஃபேஸ் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆடுறவங்கக்கா ஆமா, உங்களை கவர் பண்ணிட்டு அப்படியே போறேன். யார ஹாய் ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். சங்கீதாக்கா ஹாய் சொல்லுங்க. எடுத்துட்டேன் அவங்க எல்லாம். வா தானோ பலூன் அடிச்சாங்க வாங்கிட்டு வரட்டும். யாரோ வாங்கிட்டு வரட்டும்.